வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் காயத்ரி ஸ்ரீ ஆனந்த். நான் அபு ஹனிஃபா முஹம்மது ரிஸ்மி. முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று பக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நாடெங்கிலும் உள்ள விகாரைகளில் விசேட மத வழிபாடுகள். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இந்து ஆலயங்களில் இன்று விசேட பூஜைகள். அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு தேவையான மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம். இலங்கை கடற்படையினரால் எந்த ஒரு இந்திய மீனவரும் கொல்லப்படவில்லை என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு. வியாழன் கிரகத்தில் நீர்ப்படலம் உருவாகியமைக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிப்பு. பாதுகாப்பு விடயங்களில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் நெருங்கிய விதத்தில் பணியாற்ற வேண்டியதன் அவசியம் போஸ்டன் குண்டுவெடிப்பு சம்பவம் மூலம் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகளின் முதலில் சில உள்நாட்டு செய்திகள். புத்த பெருமானின் இலங்கைக்கான 2வது விஜயத்தை நினைவு கூறும் பக்புர நோன்மதி தினம் இன்றாகும். இதனை முன்னிட்டு நாட்டின் அனைத்து விகாரைகளிலும் மத வழிபாடுகள் நடைபெறுகின்றன. மாணிக்கக்கல் நாட்காலி தொடர்பாக மன்னர்களுக்கு இடையில் ஏற்படவிருந்த யுத்தத்துக்கு சமாதான தீர்வை காண்பதற்காக புத்த பெருமான் நாகதீபத்துக்கு விஜயம் செய்ததாக சாசன வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போருக்கு தயாராகிய போது அது தொடர்பான விளைவுகளை புத்த பெருமான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். இதனைத் தொடர்ந்து மாணிக்கக்கல் நாட்காலி விவகாரத்துக்கு சுமூக தீர்வு காணப்பட்டது. இவ்வாறான பல சம்பவங்களுக்கு அடிப்படையாக அமைந்துள்ள பக்புர நோன்மதி தினத்தில் நாடு முழுவதிலும் உள்ள விகாரைகளில் நடைபெற்ற சமய நிகழ்ச்சிகளில் பெரும் தொகையானோர் பங்கு பெற்றினார்கள். தேசிய தொலைக்காட்சி நோன்மதி தின மத வழிபாட்டு நிகழ்ச்சியை இன்று காலியில் உள்ள ஸ்ரீ சுமணாராம விகாரையில் இருந்து ஒளிபரப்பியது. இன்று நாள் முழுவதிலும் மத வழிபாடுகள் இடம்பெறுகின்றன. அனைத்து நோன்மதி தினங்களிலும் அலரி மாளிகையில் ஏற்பாடு செய்யப்படும் தர்ம போதனை இம்முறை 110வது முறையாக இடம்பெற்றது. பன்னிப்பிட்டிய வித்யாலங்கார பிரிவினாவின் பிரதி தலைவர் சங்கைக்குரிய கெக்குனாவிலே வனரத்ன தேரர் தர்ம சொற்பொழிவை நிகழ்த்தினார். මේ බෝධිසත්ව චර්යාව අනුගමනය කරා ඒ චර්යාව අනුගමනය කිරීමේ ප්‍රතිඵලයක් වශයෙන් පෞගිය අවුරුදු 3-4කට කලදී ඔබට අපට වාසනාව ලැබුණා 30 වසරක සාපයෙන් නැත මිදලා නිදහස් නිවහල් දේශයක් මේ තුල ගොඩනගා ගන්නට. சித்ரா பௌர்ணமி விரதத்தை இந்துக்கள் அனைவரும் இன்று அனுஷ்டிக்கின்றனர். மறைந்த தாயாரை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வதோடு ஏழைகளுக்கு தானம் வழங்குவது இந்த தினத்தின் முக்கிய அம்சமாகும். சித்திரகுப்த நாயனாரின் வழிபாடு இடம்பெறுவதோடு ஆலயங்கள் பலவற்றில் சித்திர கஞ்சியும் வழங்கப்படுவது பாரம்பரிய வழக்கமாகும். அதேவேளை ஆலயங்களில் தேர் திருவிழா, தீர்த்த உற்சவம், திருவிளக்கு பூஜை என்பனவும் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மயிலம்பாவளி காமாட்சியம்மன் ஆலயத்தில் தேர் திருவிழா வெகு சிறப்பாக இடம்பெற்றது. ஆலயத்திலிருந்து ஆரம்பித்த தேர் நகர்வலம் பிரதான வீதி மற்றும் கடற்கரை வீதி வழியாக ஆலயத்தின் தீர்த்தக்கரையை சென்றடைந்தது. பக்தர்கள் தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொண்டனர். மட்டக்களப்பு அமிர்தகளி மாமாங்க பிள்ளையார் ஆலயம் மற்றும் கீரிமடு சித்தி விநாயகர் ஆலயம் என்பனவற்றில் சித்ரா பௌர்ணமி சம்பந்தமான சித்திரை கஞ்சி வழிபாடு இடம்பெற்றது. பிரதம குரு சிவசிறி காந்தன் குருக்கள் தலைமையில் பூஜைகள் இடம்பெற்றன. அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். அக்கரைப்பற்று ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய மகா உற்சவத்தில் தீர்த்த திருவிழா வெகு விமர்சையாக இடம்பெற்றது. 10 நாட்கள் திருவிழாக்கள் நடைபெற்றதை அடுத்து தேர் திருவிழா இடம்பெற்றது. பிரதம குரு சிவகீர்த்தி குருக்கள் மற்றும் இரா நீதிநாத குருக்கள் ஆகியோர் வழிபாட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி வைத்தனர். தமிழ்நாடு மதுரையிலும் கள்ளழகர் வைகை நதியில் இறங்கும் நிகழ்வு வெகு சிறப்பாக இடம்பெற்றது. பச்சைப்பட்டு உடுத்தி கள்ளழகர் ஆற்றில் இறங்கிய நிகழ்வில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தின் சித்திரை திருவிழா 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. நேற்றிரவு மதுரைக்கு எழுந்தருளிய கள்ளழகர் அடியார்களுக்கு அருள் புரியவென தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார்.
இன்று காலை இடம்பெற்ற நிகழ்வில் நாதஸ்வர தவில் கலைஞர்களின் இசையுடன் தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பெட்டு உடுத்தி வைக நதியில் கள்ளழகர் இறங்கி அருள் பாலித்தார். அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அமைச்சர்களுக்கான கொள்வனவு மற்றும் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவின் சிபாரிசுகளுக்கு அமைய இவை கொள்வனவு செய்யப்படும். அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன இதற்கான யோசனையை சமர்ப்பித்திருந்தார். 15 கோடி 90 லட்சம் ரூபாய் என்ற உச்ச வரம்பிற்கு உட்பட்ட வகையில் அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகள் கொள்வனவு செய்யப்பட உள்ளன. 34 லட்சம் பல்வேறு தடுப்பு மருந்துகள், மாத்திரைகள் ஆகியவற்றை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இதற்கு 11 லட்சம் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான தொகை செலவிடப்படும். மூளைக்காய்ச்சல் நோயை தடுப்பதற்கான 24 லட்சம் தடுப்பு மருந்துகளை கொள்வனவு செய்யவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மீண்டும் கேள்வி பத்திரங்கள் கோரப்படும். கடந்த வருட கேள்வி பத்திரத்தின் அடிப்படையில் 3 லட்சம் மருந்து மாத்திரைகளை கொள்வனவு செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் எந்த ஒரு இந்திய மீனவரும் கொல்லப்படவில்லை என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சர் AK அந்தோனி தெரிவித்துள்ளார். இந்திய பாராளுமன்றத்தில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இலங்கை கடற்படையினர் இந்திய மீனவர்களை கொலை செய்வதாக தமிழ்நாட்டில் LTT ஆதரவு தலைவர்களும் இலங்கைக்கு எதிரான குழுவினரும் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த குற்றச்சாட்டுகள் எந்தவித ஆதாரமும் அற்றவை என இந்திய பாதுகாப்பு அமைச்சர் எழுத்து மூல ஆதாரங்களூடாக இந்திய பாராளுமன்றத்தில் உறுதி செய்தார். இலங்கை கடல் எல்லை பகுதியை மீறிய 125 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் இவ்வருடம் கைது செய்யப்பட்டனர். கடல் எல்லை பகுதியை மீறி சட்டவிரோதமாக கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடைமுறைகள் தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையில் புரிந்துணர்வு உண்டு. இந்திய மீனவர்கள் கொல்லப்படுவதாக இலங்கை கடற்படை மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டு ஆதாரமற்றதாகும் என்று இலங்கை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்து சமுத்திரத்தில் இடம்பெறும் சட்டவிரோத நடவடிக்கைகளை ஒழிப்பதற்கு இலங்கையும் இந்தியாவும் கூட்டு பாதுகாப்பு நடைமுறைகளை செயற்படுத்தி வருகின்றன. உண்மை தகவல்கள் வழங்கப்படாததன் காரணமாகவே சில வெளிநாடுகளில் இலங்கை பற்றி தவறான கருத்துக்கள் உருவாகியிருப்பதாக பிரதம மந்திரி DM ஜெயரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். எமது நாடு பற்றிய சரியான அபிப்பிராயத்தை சர்வதேசத்தில் ஏற்படுத்துவது இலங்கை தூதுக்குழுவினரின் பொறுப்பாகும் என்று பிரதம மந்திரி தெரிவித்துள்ளார். மலேசியாவில் இலங்கை தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள இப்ராஹிம் அன்சாரை நேற்று சந்தித்த வேளையில் பிரதம மந்திரி இதனை தெரிவித்தார். ரஷ்யா போன்ற அமைதியான நாடுகளை துண்டாடுவதற்கு மேற்கு நாடுகள் நடவடிக்கை எடுத்திருந்தன. எண்ணெய் வளமிக்க மத்திய கிழக்கு நாடுகளின் சமாதானத்துக்கும் முறையற்ற அழுத்தங்கள் எழுந்துள்ளன. இலங்கை மீதும் இவ்வாறான அழுத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆயினும் இந்நாட்டில் சிங்கள முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையுடன் வாழ்கின்றனர். இந்த சமாதான சகவாழ்வை சர்வதேச சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரதம மந்திரி குறிப்பிட்டார். ஷூமேக்கர் என்ற வால் நட்சத்திரம் 1994ஆம் ஆண்டில் வியாழனுடன் மோதியதை அடுத்து அந்த கிரகத்தில் நீர்ப்படலம் ஒன்று உருவாகியதற்கான ஆதாரங்கள் இப்போது வெளிவந்துள்ளன. இந்த விடயம் தொடர்பாக HL விண்வெளி அவதான நிலையம் வழங்கிய புதிய தகவல்களின் அடிப்படையில் வியாழ கிரகத்தின் வடபகுதியிலும் பார்க்க தெற்கு பிரதேசத்தில் பெருமளவு நீர் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. நாசாவுடன் இணைந்து பணியாற்றும் ஐரோப்பிய நிறுவனம் HL ஆகும். சூரிய மண்டலத்தின் பாரிய தோற்றத்தை கொண்ட கிரகங்களின் மேற்பரப்பில் நீர் உள்ளதா என்பது சம்பந்தமான விவாதங்கள் கடந்த 2 தசாப்த காலமாக இடம்பெற்று வந்துள்ளன. வியாழன், சனி போன்ற கிரகங்களின் மேற்பரப்பில் நீர்ப்படலம் இருப்பதை பார்த்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் ஆச்சரியமடைந்துள்ளனர். பிராணவாயு பற்றாக்குறையாக உள்ள கிரகங்களின் மேற்பரப்பில் நீர்ப்படலம் இருப்பதும் விஞ்ஞானிகளுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இதனையடுத்து இந்த விடயம் தொடர்பாக விஞ்ஞானிகள் விரிவான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருந்தனர். நாசாவின் அனுசரணையுடன் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் பலனாக ஷூமேக்கர் என்ற வால்வெளியின் தாக்கமே நீர்ப்படலம் வியாழனில் ஏற்படுவதற்கான காரணம் என்று இப்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நீர்ப்படலம் சம்பந்தமாக ஆய்வுகளை மேற்கொண்ட HL-இன் உபகரணங்களின் மூலமே இது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையின் கீழ் இலங்கை அபிவிருத்தி துறையில் பெரும் முன்னேற்றம் அடைந்திருப்பதாக இலங்கைக்கான முன்னாள் பிலிப்பீன்ஸ் தூதுவர் பக்னரின் அபு இக்மு நோவிலா தெரிவித்துள்ளார். அவர் நேற்று ஜனாதிபதியை சந்தித்த வேளையில் இது பற்றி தெரிவித்தார்.
தமது பதவிக்காலத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை வளர்ப்பதற்கு ஜனாதிபதி வழங்கிய ஒத்துழைப்பு குறித்து பிலிப்பீன்ஸின் முன்னாள் தூதுவர் பாராட்டு தெரிவித்தார். இலங்கைக்கும் பிலிப்பீன்ஸுக்கும் இடையில் சுற்றுலா தொழில் அபிவிருத்தி, பிலிப்பீன்ஸில் உள்ள இலங்கை தொழிலாளர்களின் சேமநலன் ஆகிய விடயங்கள் பற்றி இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டது. இலங்கையில் பிலிப்பீன்ஸ் தூதரகம் ஒன்றை நிறுவுவது குறித்து கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி முன்னாள் பிலிப்பீன்ஸ் தூதுவருக்கு வேண்டுகோள் விடுத்தார். இரு நாடுகளுக்கு இடையில் வர்த்தகம் மற்றும் மக்களுக்கு இடையிலான தொடர்புகள் ஆகியவற்றை பலப்படுத்துவதற்கு ஏதுவாக பிலிப்பீன்ஸுக்கும் இலங்கைக்கும் இடையில் நேரடி விமான சேவைகளை ஆரம்பிப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையை பால் உற்பத்தியில் தன்னிறைவடைய செய்யும் அரசாங்கத்தின் இலக்கு வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்லப்படுவதாக தேசிய கால்நடைவள அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. 2016 ஆண்டு இந்த இலக்கு எய்தப்பட உள்ளது. 2011 ஆண்டு 33 வீதமாக இருந்த தேசிய பால் உற்பத்தியை கடந்த வருடம் 50 வீதமாக அதிகரிக்க செய்வதில் அரசாங்கம் வெற்றி கண்டுள்ளது. உலகின் பால் உற்பத்தியில் ஆசிய பிராந்தியம் முன்னணியில் உள்ளது. உலகில் அதிக பால் உற்பத்தி செய்யும் நாடு இந்தியாவாகும். அரசாங்கத்தில் கால்நடைவள திட்டத்திற்கமைய பாட்பண்ணைத்துறை துரிதமாக அபிவிருத்தி செய்ய பசுக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டியுள்ளது. கடந்த வருடம் ஆஸ்திரேலியாவிலிருந்து 2000 கறவை பசுக்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவுக்கான வரி கடந்த வருடம் அதிகரிக்கப்பட்டது. கடந்த வருடம் பசும்பால் மற்றும் எருமைப்பால் உற்பத்தி சுமார் 30 கோடி லிட்டர்களாக அமைந்திருந்தது. முன்னைய வருடத்துடன் ஒப்பிடுகையில் இது 16 வீத அதிகரிப்பாகும். 2011 ஆண்டு 14 கோடி லிட்டர் பால் சேகரிக்கப்பட்டது. கடந்த வருடம் இது 18 கோடி லிட்டர்களுக்கும் கூடுதலாக அதிகரித்திருந்தது. வடக்கு கிழக்கு பகுதி பாட்பண்ணையாளர்களின் பங்களிப்பு, குளிர்சாதன வசதிகள் அதிகரிக்கப்பட்டமை ஆகிய காரணங்களால் பால் உற்பத்தி முன்னேற்றம் கண்டுள்ளது. சிலி நாட்டின் அட்டாகாமா பாலைவனத்தில் கண்டெடுக்கப்பட்ட சிறியதொரு உருவத்தின் எலும்புக்கூடு சம்பந்தமாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த சர்ச்சைகள் மரபணு பரிசோதனை அடுத்து முடிவுக்கு வந்துள்ளன. இந்த எலும்புக்கூடு வேற்றுக்கிரகவாசி ஒருவருடையது எனவும் மனித பரிமாண வளர்ச்சியின் ஓர் அங்கம் எனவும் பல்வேறு கருத்துக்கள் விஞ்ஞானிகளால் முன்னர் தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த எலும்புக்கூடு 6 அல்லது 8 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்த சிறுவனுக்குரியது என்று இப்போது கண்டறியப்பட்டுள்ளது. கலிபோர்னியா பல்கலைக்கழக பணிப்பாளர் கெரி நோலன் தகவல் தருகையில் இது சிறுவன் ஒருவனுடைய எலும்புக்கூடு என்றும் மனித குரங்கினுடையது அல்ல என்றும் கூறினார். இந்த சிறுவன் வாழ்ந்த காலத்தில் சுவாசித்து உணவை அருந்தியிருக்கலாம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். 10 வருடங்களுக்கு முன்னர் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களை தேடிய உள்ளூர்வாசி ஒருவர் அட்டா என பெயரிடப்பட்ட 6 அங்குல நீளமான தலையை கொண்ட இந்த எலும்புக்கூட்டை கண்டுபிடித்திருந்தார். பலமான பற்கள், கருப்பு நிறத்தோல், பாரிய தலை, 9 விலா எலும்புகள் என்பவற்றை இது கொண்டிருந்தது. மரபணு சோதனையை நடத்திய ஸ்டான்போர்ட் விஞ்ஞானிகள் ஆண் ஒருவனின் எலும்புக்கூடாக இது இருந்திருக்கலாம் என்றும் 6 அல்லது 8 ஆண்டுகள் அவன் உயிர் வாழ்ந்திருக்கலாம் என்றும் தெரிவித்தனர். ஓரளவிலான சந்திர கிரகணத்தை இலங்கை மக்களுக்கு இன்று அவதானிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வரும் தருணத்தில் அதன் நிழல் சந்திரன் மீது விழும் பொழுது சந்திர கிரகணம் ஏற்படுகின்றது. சந்திர கிரகணம் இன்று இரவு 11:23 ஆரம்பமாகும். பூமியின் இருள் சூழ்ந்த பிம்பமூடாக சந்திரனின் பயணம் நாளை அதிகாலை 1:24 ஆரம்பமாகும். சந்திர கிரகணத்தின் நடுப்பகுதி நேரம் அதிகாலை 1:37 ஆகும். அதிகாலை 3:43 பூமியின் நிழலிலிருந்து சந்திரன் முற்றாக விடுபடும். இந்த ஓரளவிலான சந்திர கிரகணம் 25 நிமிடங்கள் 55 செகண்ட்களுக்கு நீடிக்கும். இளைஞர் யுவதிகளின் தொழில் தகமைகளை மேம்பட செய்யவென இடம்பெற்ற ஆங்கிலம், கணனி மற்றும் அரபு குர்ஆன் கல்வி டிப்ளோமா கற்கை நெறியை பூர்த்தி செய்த இளைஞர் யுவதிகளுக்கு சான்றிதழ்களும் பரிசில்களும் வழங்கப்பட்டன. அல் ஹசனாத் சிறுவர் பராமரிப்பு இல்லத்தில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் மௌலவி SLM ஹசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் MTA நிசாம் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். இதற்கு ஜெர்மன் முஸ்லிம் உதவி வழங்கும் நிறுவனம் அனுசரணை வழங்கியுள்ளது. மாகாண சபை உறுப்பினர் SLM ஹசன் அங்கு கருத்து வெளியிடுகையில் மாணவர்களுக்கு நவீன தொழில் கல்வியை வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் என்று கூறினார். கண்டி குண்டசாலையில் சகல வசதிகளையும் கொண்ட சுற்றுலா மற்றும் ஹோட்டல் முகாமைத்துவ நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இது பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்ட திட்டமாகும்.
விரிவுரை மண்டபம், வகுப்பறை, உணவு விடுதி, கணனி பிரிவு, திறந்த வெளி அரங்கு, மாணவர்களை பயிற்றுவிப்பதற்கான நவீன வசதிகளை கொண்ட சுற்றுலா விடுதி ஆகியன இதில் இடம்பெற்றுள்ளன. இதற்கு 63 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. வருடத்தில் 500 மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய வசதி இது கொண்டுள்ளது. ஹோட்டல் தொழில்துறை தொடர்பான பயிற்சியினர்கள் பலவும் இங்கு ஆரம்பிக்கப்பட உள்ளன. வெளியாருக்கு வாராந்த மற்றும் இரவு நேர கற்கை நெறிகளுக்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. இவ்வருடம் இதுவரை இலங்கையில் எவருக்கும் மலேரியா நோய் ஏற்பட்டதாக அறிவிக்கப்படவில்லை என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அடுத்த வருடம் இலங்கையிலிருந்து மலேரியா நோயை முற்றாக ஒழிப்பதே அமைச்சின் இலக்காகும். 2000ஆம் ஆண்டு இலங்கையில் மலேரியா நோயாளர்களின் எண்ணிக்கை 2 லட்சமாக இருந்தது. ஆயினும் 2012ஆம் ஆண்டு 23 பேருக்கு மாத்திரமே மலேரியா நோய் ஏற்பட்டிருந்தது. இன்று உலக மலேரியா ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கொழும்பில் நேற்று இடம்பெற்ற மாநாட்டில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டன. அனோப்ளஸ் என்னும் நுளம்பு கடிப்பதால் மலேரியா ஏற்படுகின்றது. ஆப்பிரிக்கா, இந்தியா மற்றும் சில ஆசிய நாடுகள் மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய இடங்களுக்கு பயணம் செய்வதன் மூலமும் மலேரியா ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் உள்ளது. உடல் நடுக்கத்துடன் காய்ச்சல் ஏற்படுவது இந்நோய்க்கான பொதுவான அறிகுறியாகும். இரத்த பரிசோதனை மூலம் மலேரியா ஏற்பட்டுள்ளதா என்பதை அறிந்து கொள்ள முடியும். மலேரியாவை தோற்றுவிக்கும் நுண்கிருமி உடலில் மறைந்திருந்து மீண்டும் இந்நோயையும் மலேரியா மூளை காய்ச்சலையும் தோற்றுவிக்கும் ஆபத்து உள்ளது. நுளம்புகள் பெருகும் இடங்களை அழித்தொழிப்பதன் மூலம் மலேரியா பரவுவதை தடுக்க முடியும். பொருளை சந்தையில் அமைந்துள்ள வீதி போக்குவரத்து சமிஞ்ஞை தூண் சேதமடைந்திருப்பதன் காரணமாக வாகன சாரதிகள் கஷ்டங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். சட்ட நடவடிக்கைகள் முடியும் வரை இந்த சமிஞ்ஞை தூணை புனரமைக்கும் நடவடிக்கை தாமதமடையும் என்று பொருளை போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 21ஆம் தேதி பிற்பகல் 3 மணியளவில் பொருளை சந்தியில் உள்ள போக்குவரத்து சமிஞ்ஞை தூண் விபத்து காரணமாக சேதமடைந்தது. கைதிகளை ஏற்றி வந்து சிறைச்சாலை பஸ் ஒன்று மோதியதால் இந்த சமிஞ்ஞை தூண் சேதமடைந்தது. இதன் காரணமாக தாங்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக வாகன சாரதிகள் கூறுகின்றனர். இந்த விபத்து பற்றிய பூர்வாங்க விசாரணைகள் முடிவடைந்துள்ளன. வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. பொருளை சந்தையில் உள்ள சமிஞ்ஞை தூணை புனரமைப்பதற்கு நீதிமன்ற நடைமுறைகள் முடிவடையும் வரை காத்திருக்க வேண்டுமா என்று மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வினா எழுப்பியுள்ளனர். பாதுகாப்பு விடயங்களில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் நெருங்கி பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை போஸ்டன் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிரூபித்துள்ளன என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். ரஷ்ய தொலைக்காட்சி மூலம் நேரடியாக வெளிப்பரப்பான வருடாந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்திய விளாடிமிர் புட்டின் உலகளாவிய பயங்கரவாத நடவடிக்கைகளினால் முதலில் பாதிக்கப்பட்ட நாடு ரஷ்யாவை என்று கூறினார். எமது தாய் நாட்டில் கொடூரமான குற்ற செயல்களை புரிந்தவர்களே மேற்கு நாட்டு ஊடகங்கள் பயங்கரவாதிகள் என குறிப்பிடாது, கிளர்ச்சிவாதிகள் என குறிப்பிடுவது தமக்கு கவலையை அளித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி போஸ்டன் மரதனோட்ட போட்டி இறுதிக்கட்டத்தில் குண்டுகளை வைத்து வெடிக்க செய்த இருவரும் செச்னியாவை சேர்ந்த சகோதரர்கள் என்று அமெரிக்க போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் இறந்துள்ளனர், 264 பேர் காயமடைந்துள்ளார்கள். 2011ஆம் ஆண்டில் செர்னோவ் ஒரு தீவிரவாத இஸ்லாமியவாதியாக இருக்கலாம் என்று அமெரிக்காவின் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு ரஷ்யா அறிவித்திருந்ததையும் செப்டம்பர் மாதத்தில் இத்தகைய தகவலை 2வது தடவையாக வற்புறுத்தி தெரிவித்ததையும் விளாடிமிர் புட்டின் நினைவு கூர்ந்தார். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று பக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நாடெங்கிலும் உள்ள விகாரைகளில் விசேட மத வழிபாடுகள். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இந்து ஆலயங்களில் இன்று விசேட பூஜைகள். அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு தேவையான மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம். இலங்கை கடற்படையினரால் எந்த ஒரு இந்திய மீனவரும் கொல்லப்படவில்லை என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு. வியாழன் கிரகத்தில் நீர்ப்படலம் உருவாகியமைக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிப்பு. பாதுகாப்பு விடயங்களில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் நெருங்கிய விதத்தில் பணியாற்ற வேண்டியதன் அவசியம் போஸ்டன் குண்டுவெடிப்பு சம்பவம் மூலம் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி தெரிவிப்பு. இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.